உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா உம்மையே நம்பி உள்ளோமே உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா உம்மையே நம்பி உள்ளோமே நீரே என் ஜீவன் நீரே என் சத்தியம் நீரே என் வழி ஐயா நீரே என் ஜீவன் நீரே என் சத்தியம் நீரே என் வழி ஐயா உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா உம்மையே நம்பி உள்ளோமே உம்மையே உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா உம்மையே நம்பி உள்ளோமே என் காலை மாற்காலை மாற்றி மதிலை தாண்ட செய்தி என்னை நீ பலப்படுத்தி இடை காட்டி வழியை செவ்வையாக்கினே என் காலை மாற்காலாய் மாற்றி மதிலை தாண்ட செய்தே என்னை நீர் பலப்படுத்தி என்னை நீ பலப்படுத்தி இடை காட்டி வழியை செவ்வையாக்கினே நீரே என் ஜீவன் நீரே என் சத்தியம் நீரே என் வழி ஐயா நீரே என் ஜீவன் நீரே என் சத்தியம் நீரே என் வழி ஐயா உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா உம்மையே நம்பி உள்ளோமே உம்மையே உம்மையே உள்ளோமே ஏசையா உம்மையே நம்பி உள்ளோமே ஆபத்து நாட்களிலே எனக்கு ஆதரவாயிருந்தே சத்துக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தே ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தே சத்துக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தே நீரே என் ஜீவன் நீரே என் ஜீவன் நீரே என் சத்தியம் நீரே என் வழி ஐயா நீரே என் ஜீவன் நீரே என் சத்தியம் நீரே என் வழி ஐயா உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா உம்மையே நம்பி உள்ளோமே உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா உம்மையே நம்பி உள்ளோமே இந்த கால வேளையில ஆண்டவரையே நம்பி வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு மனுஷியையும் அல்ல, வேறு எந்த ஒரு நபரையும் அல்ல, தேவனை மட்டும் நம்பி வந்திருக்கிறோம். அவர் ஒருவர் தான் நமக்கு நம்பத்தக்கவராக இருக்கிறார். அவரே நம்முடைய நம்பிக்கையின் கண்மலையாய் இருக்கிறார். அவரே நம்முடைய நம்பிக்கையின் உறைவிடமாய் இருக்கிறார். இந்த காலவேளையில் ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிற நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள போதுமானவராய் நீர் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வோம். அல்லேலூயா. அவரை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுக்கிற தேவனாக போதுமானவராக இருக்கிறார். ஆம், அவருடைய கண்கள் நம்மை கண்டதினாலே இன்றைக்கும் நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். இன்றைக்கும் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் அதை உணர்ந்த பிள்ளைகளாய்
அழகான கண்கள் என்னை கண்டதினாலே முடிந்ததென்று நினைத்த நாங்கள் எங்கள் வாழ்க்கை என்றைக்கோ முடிந்து போக வேண்டியது. ஆனாலும் இந்த மே 18 2025 நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்மை நம்பியிருக்கிற எங்களுக்கு நீர் கண்மலையாயிருந்து எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். ஆகையினால் ஆண்டவரே, அதை நினைத்து பார்த்து உம்முடைய கண்கள் எங்களை கண்டபடினாலே இன்றைக்கும் நாங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாய் உமக்கு நன்றி சொல்கிறோம் என்று சொல்லி நம்ம அப்படி ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தால் உயர்த்தி வைத்தவரே, உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத எதற்கு உதவாதவர்கள் உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒரு நாளும் தாயை கண்டேன் ஐயா, அண்ணா என்னை வெறுத்தேன் ஐயா, ஒரு நாளும் தாயை கண்டேன் ஐயா, அண்ணா என்னை வெறுத்தேன் ஐயா,
என்னை திரு சித்தம் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினமும் வணைந்திடுமே குயவன் கையில் எங்களை வணைந்து கொள்ளும் அனுதினம் நீ வணைந்திடுமே. ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்திலே எங்களை தருகிறோம். குயவனாகிய நீர் களிமண்ணாகி எங்களை உமக்கு உகந்த பாத்திரமாய் வணைந்து கொள்ள என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, எங்கள் சரீரத்தை உம்முடைய சமூகத்திலேயே சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்களை தொடர்ந்து நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேகமாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒருவர் நாம் வாசிக்கலாம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே நம்முடைய தேவன் யார் என்று சொல்லி முதல் ஆராதனையில் நாம் கேட்டோம். நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவர், நம்முடைய தேவன் நம்மை அறிந்திருக்கிறவர், நம்முடைய தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நம்முடைய தேவன் யார்? நம்மை காண்கிறவர். இரண்டாவது ஆராதனையில் நாம் கேட்டோம், நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். நம்முடைய தேவன் நம்ம ஒவ்வொருடைய கண்ணீருக்கும் கணக்கு வைத்திருக்கிற ஒரு தேவன். இந்த நாளிலே நம் கண்கள் எப்படிப்பட்ட கண்களாய் இருக்கிறது? நம் தேவன் நம்மை காண்கிறார், அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறார். நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களாக இருக்கிறது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே கண்களை பற்றி அநேக வேத வசனங்கள் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கும் ஆவிக்குரிய ரீதியில் நம்முடைய கண்கள் எப்படி இருக்க வேண்டும், மாம்சத்தின் ரீதியில் நம்முடைய கண்கள் போவதற்கு காரணமாக இருக்கிற பாவங்கள் என்ன என்ன, அதை எப்படி நாம் மேற்கொள்வது என்பதை குறித்து இந்த நாளிலே சற்று நேரம் தியானிக்கலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே அங்கே முற்பிதாக்களில் ஒருவராகிய ஈசாக்கை பற்றி சொல்லும் பொழுது வேதம் எப்படி சொல்கிறது? ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று
போனபோது என்று அங்கே வாசிக்கிறோம். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே மோசேயின் கண்கள் 120 வயதிலும் எப்படி இருந்தது என்று வேதம் சொல்கிறது. மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. அல்லேலூயா. ஈசாக்கின் கண்கள் இருளடைந்திருந்தது, மோசேயின் கண்கள் இருளடையவில்லை. நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களாக இருக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்முடைய கண்கள் ஈசாக்கின் கண்களைப் போல இருளடைந்திருக்கிறதோ? யோபு 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே யோபு புஸ்தகத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். 17:7 வாசியுங்கள். இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது. இங்கே நாம் பார்க்கிறோம், இங்கே என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது என்று சொல்லி இங்கே யோபு பக்தன் சொல்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சஞ்சலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்களை இருளடைய செய்கிறது. ஐயோ, இப்படி நடந்து விட்டதே, இப்படி காரியங்கள் நடக்கிறதே என்று சொல்லி நம்முடைய குடும்பத்திலே நடக்கிற சில சம்பவங்கள் சில சஞ்சலத்தில் நம்மை கொண்டு போகும்போது அது நம்முடைய அவயவங்களை பாதிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இங்கே ஈசாக்கின் செயல்பாட்டை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஈசாக்கின் கண்கள் இருளடைந்த போது அவன் முற்பிதாக்களில் ஒருவர். அவரை இங்கே குறையாக சொல்வதற்காக அல்ல, அவரை குறித்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் வயது சென்று வயது முதிர்வு நிமித்தம் அவருடைய பார்வை இருளடைகிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு தன்மை, ஒரு தவறு என்னென்று சொன்னால், தேவன் நேசிப்பதை அவர் வெறுக்கிறவராகவும் தேவன் வெறுக்கிறதை அவர் நேசிப்பவராகவும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் இருந்தார். அல்லேலூயா. மல்கியா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஈசாக்கு ஏசாவை நேசித்து, இதோ நான் மரிக்கும் முன்பாக நீ போய் எனக்காக என்ன பண்ணு, நல்ல விலங்கை அடித்து எனக்கு நல்ல சமைத்து கொண்டு வா என்று சொல்லி ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை, யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான், ஏசாவோ வன சஞ்சாரியாய் இருந்தான். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் நடந்த காரியம். ஈசாக்கு கண் பார்வை மங்கியிருந்த அந்த சூழ்நிலையில் அவன் தேவன் வெறுத்த அந்த ஏசாவை, நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ போய் இதோ என்ன பண்ணு, எனக்காக நல்ல விலங்கை பிடித்து வந்து அடித்து கொடு, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் வெறுத்த காரியத்தை அங்கே அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்திலே ஏசாவை ஈசாக்கும் யாக்கோபை ரெபெக்காளும் அதிகமாய் நேசித்ததை அந்த குடும்பத்தை நாம் தியானிக்கும் போது தெரிந்து கொள்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் வெறுக்க சொன்னதை நாம் வெறுக்க வேண்டும், ஆண்டவர் நேசிக்க சொன்னதை நாம் நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே நாம் அந்த 21ஆம் அதிகாரத்தில் சாராள் ஆண்டுடைய திட்டத்தின்படி வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை பெற்றெடுக்கிறான். ஆகாருக்கு பிறந்த பிள்ளை நிமித்தமாக அங்கே பிரச்சனை வருகிறது. அப்பொழுது சாராள் ஆபிரகாம் நோக்கி என்ன சொல்கிறா பாருங்க, 10ஆம் வசனம்.
இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்கோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்றாள். இந்த காரியம் ஆபிரகாமுக்கு ரொம்ப விசனமாக இருக்குது. ஐயோ, இப்படி சாராள் சொல்லுகிறாளே என்று சொல்லி, அப்பொழுது ஆண்டவர் 13ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. 12ஆம் வசனம். அவளுக்கு துக்கமாக இருக்க வேண்டாம், ஈசாக்கு எடுத்து ஒரு சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு என்ன, சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட திட்டமும் தெளிவுமாக பேசுகிறார். நான் இந்த அடிமை பெண்ணையுடைய மகனை கூட பெரிய ஜாதியாக மாற்றுவேன், இப்பொழுது சாராள் என்ன சொல்கிறாளோ அதை கேள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதன்படியே ஆபிரகாம் அங்கே செய்கிறதையும் அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். தேவன் அவர் விரும்பாத வெறுக்கிற 6 காரியங்களை நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். 7 அவருக்கு அருவருப்பானது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு ஏசாவை நேசித்தான், ரெபேக்காள் யாக்கோபை நேசித்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொன்னோனமாக இன்றைக்கி ஆண்டவர் வெறுக்கிறதை நாம் வெறுக்க வேண்டும். என் கணவனுக்கு பிடிக்கவில்லை, இது எனக்கு பிடிக்காது என்று மனைவி சொல்ல வேண்டும். என் மனைவிக்கு பிடிக்கவில்லை, ஆகினாலே இது எனக்கு பிடிக்காது என்று சொல்லி கணவன் சொல்லும்பொழுது வாழ்க்கையின் சூழ்நிலை அது ஒருவர் அறிந்து கொள்ளவும் அது சீராய் செல்வதற்கு ஏற்றதுமாய் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதிலே சாராள் மேலே கோபத்தோடு கூட இருந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தெளிவாக பதில் சொல்லி, நீ சாராள் சொல்கிறபடி செய் என்று சொல்லி அங்கே சொன்ன பிரகாரம் செய்ததினாலே அங்கே தேவன் இஸ்மவேலையும் பெரிய ஜாதியாக மாற்றினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 1 சாமுவேல் முதல் வேதபாடம் வாசிக்கிட்ட 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி வாசித்தோம். ஒரு நாள் ஏலி தன்னுடைய படுத்து கொண்டிருந்தான், அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவருடைய கண்கள் இருளடைந்திருந்தது. இந்த ஏலி தேவனுடைய ஸ்தானத்தில் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறான். வயது முதிர் நிமித்தம் அவனுடைய பார்வை இருளடைந்திருந்தாலும் அந்த நாட்களில் பிரத்யட்சமான தரிசனம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் முகமுகமாய் ஏலியோடு கூட பேசக்கூடிய காரியங்கள் ஒன்றுமில்லை. அவருடைய கண்கள் இருளடைந்தது போல அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அவன் இருளடைந்த ஒரு நிலையிலே அவன் காணப்பட்டான். தேவனுடைய வீட்டிலே தேவனுடைய ஆசாரியனாக ஏலி இருந்தும் அவனுடைய ஜீவியத்திலே கண்கள் இருளடைந்திருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, ஏலி இதோ தேவனை காட்டிலும் தன் பிள்ளைகளை அவன் அதிகமாய் நேசித்தான். தன் பிள்ளைகள் கர்த்தருடைய சந்நிதியில் சரியாய் அவன் வளர்க்காதபடினாலே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே பிறந்த இந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற விதத்திலே அவன் வளர்க்காதவனாக அவருடைய இஷ்டத்திற்கு அவன் விட்டிருந்தான் என்பதை நாம் அங்கே 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம். நீ என்னை காட்டிலும் உன் பிள்ளைகளை அதிகமாய் மதிப்பானேன் என்று ஆண்டவரே ஏலியை பார்த்து சொல்லக்கூடிய விதத்தில் அங்கே ஏலியினுடைய ஆவிக்குரிய ஜீவியம் இருந்தது. ஆம், அவன் ஆண்டவரை காட்டிலும் தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாய் மதித்து இருந்ததினாலே அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவருடைய கண்கள் அவருடைய இருளடைந்த ஒரு நிலையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும்பொழுது நம்முடைய பிள்ளைகளையும் நாம் ஆண்டவரை காட்டிலும் அதிகமாய் மதிக்கிறவர்களாக நாம் காணப்படக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஏற்ற பாதையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை நாம் நம்முடைய கிறிஸ்தவ கோட்பாடுகள் பிரகாரம் வேதம் சொல்கிற நியமத்தின்படி அவர்களை நடத்தும் பொழுது நாம் ஆண்டவரை மதித்து அவர்களை நடத்த வேண்டியது
நம்முடைய விசேஷ கடமையாய் இருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு ஏற்ற விதமாய் அவர்களை நடத்தவில்லை என்றால், அவர்களை வளர்க்கவில்லை என்று சொன்னால், பிற்காலத்தில் அவர்கள் தேவனுக்கு ஏற்ற விதமாய் பெற்றோரை கனம் பண்ண மாட்டார்கள், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய மாட்டார்கள். ஆகையினாலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில், நடத்த வேண்டிய விதத்தில் நாம் நடத்தும் பொழுது, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அப்பொழுது முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை ஒழுங்காக நாம் இப்பொழுது இன்றைக்கு பார்த்த விதமாக பிரதிஷ்டை முதற்கொண்டு பிள்ளைகளை கருத்தாய் ஆண்டவருக்குரிய பாதையில் நாம் நடத்துவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துவிட்டால், ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் அல்லது ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை வைத்து, அல்ல ஊழியர்கள் பிள்ளைகளோடு சொன்ன வார்த்தைகள் பெற்றோரிடத்தில் அது போகும்போது அதை எடுத்துக்கொண்டு கோபத்தோடு வந்து ஊழியரிடத்தில் போதரிடத்தில் சண்டை போட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அதை எடுத்துக்கொண்டு வந்து எப்படி இந்த பாஸ்டர் இப்படி சொல்லலாம், எப்படி என் பிள்ளையை பார்த்து இப்படி சொல்லலாம், எப்படி என் பிள்ளையை பார்த்து இப்படி நடத்தலாம் என்று நீங்கள் செய்து கொண்டிருந்தால், இப்பொழுது அந்த பிள்ளை இதோ என் அப்பா என் அம்மா எனக்கு துணையாக இருக்கிறார்கள், நான் ஆலயத்துக்கு வந்தாலும் எப்படியும் இருக்கலாம், நான் ஆலயத்தில் வந்தாலும் எந்த விதமாக நடக்கலாம் என்கிற எண்ணம் தான் அவர்களுக்குள்ளே வருமே தவிர கர்த்தருக்கு பயப்படுற பயம் வராது, கர்த்தரை மதித்து நடக்கிற சூழ்நிலை வராது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் அதிகமாய் கர்த்தருக்கு விரோதமாய் போவதற்கு நீங்களும் நானும் அநேக நேரத்தில் ஆலயத்துக்கு வரும்போதே அவருடைய ஒழுக்கத்தில் நடத்த தவறி விடுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, நீ என்னை விட உன் பிள்ளைகளை அதிகமாய் மதிப்பானேன் என்று ஆண்டவர் அன்றைக்கு ஏலியை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி ஆண்டவரை விட நம்முடைய பிள்ளைகளை அதிகமாக நாம் இதோ நேசித்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால், தேவன் வெறுக்கிறதை நாம் நேசிப்பதாக, தேவன் நேசிப்பதை நான் வெறுக்கக்கூடிய நிலையில் நம்முடைய நிலை போய்விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு ஏலி, ஒரு ஆசாரியன், அவன் அங்கே ஆண்டவரை முதன்மைப்படுத்த வேண்டியவன். தன்னுடைய பிள்ளைகளை அவன் அங்கே மதித்தபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. அங்கே ஆண்டவர் குட்டி சாமுவேலோடு பேசுகிறார். குட்டி சாமுவேலை சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். ஏலி இடத்த வந்து தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா என்று கேட்குறான். முதல்ல அவனுக்கு புரியலை. ரெண்டாவது அவன் வந்து சொன்னபோது தான் அவனுக்கு புரிந்தது, ஆஹா, கடவுள் உண்மையாக சாமுவேலோடு பேசுகிறார். இதோ முன்னாடி என்னோடு பேசினவர் இப்பொழுது என்னோடு பேசக்கூடிய நிலையில் என் வாழ்க்கை இல்லை. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை இதோ இருளடைந்து, என் மனக்கண்கள் இருளடைந்து, என் வாழ்க்கை இருளடைந்து இருக்கிறது. ஆகையினாலே சாமுவேலோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஒரு காலத்தில் தன்னோடு பேசினதை அந்த சன்னிதானத்தில் தன்னோடு ஆண்டவர் பிரத்யட்சமாய் தரிசனமானதையெல்லாம் உணர்ந்து இருப்பான் ஏலி. உணர்ந்து அந்த நேரத்தை சொல்கிறான், எப்பா இனி ஒன்று கூப்பிட்டா கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அங்கே தான் முன்பு பெற்றிருந்த அந்த அனுபவத்தை, தான் முன்பு பெற்றிருந்த அந்த காரியத்தை நினைத்து அங்கே அவன் சரியான விதத்திலே அந்த சாமுவேலை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியான விதத்திலே நடத்த வேண்டும். இங்கே ஏலிக்கு கிடைக்க வேண்டிய அந்த தரிசனம், ஏலிக்கு கேட்க வேண்டிய அந்த கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கிடைக்கக்கூடிய விதத்தில் அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் இல்லை. அவருடைய கண்கள் இருளடைந்திருந்தது போல அவருடைய ஆவிக்குரிய ஜீவியமும் இருளடைந்திருந்தது. இந்த கால வேளையில் நம்முடைய கண்கள் எப்படி இருக்கிறது? என் கண்கள் எப்படிப்பட்ட கண்களாக, ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய ஒரு கண்களாக இருக்கிறதா? தேவனுடைய சித்தத்தை இதோ நான் கேட்கக்கூடிய விதத்தில், நான் பார்க்கக்கூடிய விதத்தில் என் கண்கள் இருக்கிறதா என்பதை சற்று நாம் சீர்தூக்கி நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் ஏலிக்கு கூட்டாக்கப்பட்ட நிலையில் இருந்தது போல இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே என் கண்களை தெளிவாக்கும் என்று கேட்போம். 38ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே எப்படி வாசிக்கிறோம்? என் உள்ளம் புலம் குழம்பி அலைகிறது,
என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா. ஒருவேளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் இதோ நம்முடைய கண்கள் மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில் இருக்கும் என்று சொன்னால் என் உள்ளம் குழம்பி அலைகிறது. என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களில் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. ஆதியிலே ஏதேனிலே ஆண்டவரோடு கூட உலாவிக் கொண்டிருந்தார்கள் ஆதாமும் ஏவானும். அவருடைய மனக்கண்கள் திறந்திருந்தது. அவருடைய மனக்கண்கள் திறந்து ஆண்டவரோடு கூட அவர்கள் உலாவிக் கொண்டிருந்தார்கள். எப்பொழுது அவர்கள் பாவம் செய்தார்களோ அவருடைய மாம்ச கண்கள் திறந்து தாங்கள் நிர்வாணிகள் என்று வெட்கப்படக்கூடிய விதத்தில் அவருடைய உள்ளம் குழம்பி அங்கே என்ன பண்ணாங்க, மரங்களுக்குள்ளே தங்களை ஒளித்து கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மூடப்படுகிறதோ, நம்முடைய மாம்ச கண்கள் நம்முடைய நிலையை பார்த்து அது வெட்கப்படக்கூடிய ஒரு நிலையிலே தான் அது இருக்கும். அதைத்தான் ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஆகையால் அங்கே பாவத்து நிமித்தம் அவருடைய மனக்கண்கள் அங்கே ஆதியிலே ஏதேனிலே மூடப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல் இங்கே சங்கீதக்காரன் என் கண்களில் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று என்று சொல்கிறார். எரேமியா புலம்பல்ல என்ன புலம்பி பாடுகிறார்? 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்திலே பாருங்கள். புலம்பல் 5, 16, 17. எங்கள் இருதயத்தின் களிகூறுதல் ஒளிந்து போயிற்று, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று, எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. ஐயோ அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. ஏன் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது? தலையிலிருந்து கிரீடம் விழுவது அது ஒரு பொறுப்பை, ஒரு பதவியை இழந்த ஒரு நிலையை காட்டுகிறது. 15ஆம் வசனத்தில் வாசித்தோம். அங்கே வசனம் எப்படி சொல்கிறது? எங்கள் இருதயத்தில் களிகூறுதல் ஒழிந்து போயிற்று, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் இருளடையும் போது நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட பாவத்தினால் அது இருண்டு போகக்கூடிய நிலையிலே இருக்கிறது. நீதிமொழிகள் 29:18 பார்க்கிறோம். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆண்டவரே, உம்மை குறித்த தரிசனம் என் மனதை விட்டு நீங்காதபடிக்கு நீர் எங்களை நடத்தும் என்று சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் அங்கே 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே யாக்கோபின் கண்கள் இஸ்ரவேலின் கண்கள் மங்கலாய் இருந்தபடியினால் அவன் நன்றாய் பார்க்கக்கூடாதவனாய் இருந்தான். இஸ்ரவேல் யாக்கோபுக்கு உடைய மறுபெயர் இஸ்ரவேல். இந்த யாக்கோபுடைய கண்கள் எப்படி இருந்துச்சா? மங்கலாய் இருந்தது. ஒருவேளை நம்முடைய கண்களும் மங்கலாய் இருளடைந்த நிலையிலே காணப்படும் என்று சொன்னால், ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய கண்களை பிரகாசமடைய செய்யும். அல்லேலூயா. எங்கள் கண்களை பிரகாசமடைய செய்யும், எங்கள் கண்களை பிரகாசமடைய செய்யும். இந்த யாக்கோபின் கண்கள் தன்னுடைய பிள்ளைகளை பட்சபாதத்தோடு பார்த்த கண்கள். ரூபனை பார்த்த பொழுது அங்கே ரூபனுக்கு விரோதமாய் அவன் என்ன பண்ணுவார்? அவர் புலம்பி பாடுவார். ரூபன் அவன் மேலே கோபத்தோடு நீ என்ன பண்ண மாட்டாய்? 48ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது நேரிட காரியங்களை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மையடைய மாட்டாய். தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய் என்று சொல்லி அங்கே கோபத்தோடு சொல்லுகிறார்.
யூதாவை பார்த்து சொல்லும் பொழுது நீ ஒரு பாலசிங்கம் என்று சொல்லி அவரை குறித்து புலம்பி சொல்லுவான். யூதா, சிமியோன், லேவி இவர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் கொடுமையின் கருவிகள் என்று சொல்லி அங்கே அந்த வசனங்களை சொல்லுவார். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் சொல்வார். பென்யமீனை அதிகமாக நேசித்து பென்யமீனை என்ன பண்ணுவார், புகழ்ந்து சொல்வார். ஆனால் அந்த 49:27 நாம் இப்படி வாசிக்கிறோம், பென்யமீன் பீறுகிற ஓநாய், காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான். பென்யமீன் யாக்கோபுக்கு ஒரு காலத்தில் நேசமுள்ள மகன். யோசேப்பு அவனுக்கு பிரியமானவராக இருந்தார். ராகேல் அவனுக்கு பிரியமானவராக இருந்தார். இந்த பென்யமீன் அவனுக்கு பிரியமானவராக இருந்தான். ஆனால் யோசேப்பு ஒரு காலத்தில் அவன் காணாமல் போய்விட்டான், அவன் செத்து போய்விட்டான் என்று சொல்லி அவனுடைய சகோதராலே அவன் ஏமாற்றப்பட்டவன் இந்த யாக்கோபு. ராகேல், தான் நேசித்த ராகேலை அவன் தன் வாழ்க்கையின் வழியிலேயே அவன் இழந்தான். அவன் கடைசியாக பெற்ற அந்த பென்யமீனை அதிகமாக நேசித்தான். ஆனால் அவனை பற்றி சொல்லும் பொழுது பென்யமீன் பீறுகிற ஓநாய் என்று சொல்லி அங்கே அவனை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், பீறுகிற ஓநாய் என்று சொல்லி, இந்த ஓநாய் எப்படி அது பீறி போடுமோ அப்படிப்பட்ட ஒரு சத்துருவின் குணத்தை, அப்படிப்பட்ட ஒரு தீய குணத்தை உடையவன் இந்த பென்யமீன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஆம், அதிகமாக நேசித்த இந்த பென்யமீன் அவன் ஆண்டவருடைய பாதையில் வரவில்லை. ஆக இந்த யாக்கோபு அவன் தன் பிள்ளைகளை பட்சபாதத்தோடு கூட நடத்தினபடினாலே அவருடைய பிள்ளைகளை குறித்த காரியங்கள் மெச்சிக்கொள்ளக்கூடிய விதத்தில் அங்கே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம், துயரத்தினால் என் கண் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. துயரத்தினால் என் கண் குழி விழுந்து போயிற்று. இங்கே யாக்கோபுக்கு அவருடைய பிள்ளைகளை நினைக்கும் போது துயரத்தில் கண்கள் குழி விழுந்து போகக்கூடிய விதத்தில், அவருடைய சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் மங்கி போகக்கூடிய விதத்தில் தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஒருவேளை இன்றைக்கு பிள்ளைகள் நாம் அவர்களை இந்த யாக்கோபை போல பட்சபாதமாய் நடத்த நிமித்தமாக நமக்கு துயரத்தோடு இன்றைக்கு அவர்களே நமக்கு சத்துருக்களாக மாறின சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, சத்துருக்கள் அநேகர் நிமித்தமாக இதோ என் கண் மங்கி போயிற்று என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களாக இருக்கிறது? ஏலியின் கண்கள் பிள்ளைகள் நிமித்தமாக அங்கே ஆண்டவரை மதிக்காத கண்களாக இருளடைந்து போயிருந்தது. யாக்கோபின் கண்கள் பட்சபாதத்தோடு நடத்த நிமித்தமாக அந்த கண்கள் துயரம் நிறைந்த கண்களாக, அந்த கண்கள் சத்துருக்கள் நிமித்தம் பயத்தை உண்டாக்குற கண்களாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்கள் உம்முடைய இதோ உம்மை பார்க்கக்கூடிய விதத்தில் எங்கள் கண்களை உருவாக்கும் என்று சொல்லி ஆண்டவற்றை நாம் கேட்போம். ஆண்டவற்றை நாம் கேட்போம். எத்தனை முறை நாம் நம்முடைய கண்களை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறோம். யோபு சொல்கிறான், என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின நான் இன்னொரு சிறிய நினைவாக இருப்பது எப்படி என்று சொல்கிறார். ஆக நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிப்போம். நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் கண்கள் உம்மை காணக்கூடிய கண்களாக இருக்கட்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டும், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொல்லியிருக்கிறீரே. உம்முடைய கண்கள் என் மேலே வைக்கப்படுகிற அதே நேரம் என் கண்கள் ஆண்டவரே உம்மோடு உடன்படிக்கை பண்ண என்னை ஒப்பு கொடுக்கிறேன். யோபு 19ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது அங்கே நாம் எப்படி வாசிக்கிறோம்? நான் அறிந்திருக்கிறேன்.
என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. அல்லேலூயா. என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோபுவை போல நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். இதோ என் உடலில் பல உபாதைகள் இருக்கலாம், ஆனால் நான் போகிற வழியை அவர் அறிவார் என்று சொன்ன அந்த யோபு சொல்கிறார், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையில் நாம் ஆண்டவருக்குள்ள யோபுவை போல நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த செய்தியின் பாதியை தான் நாம் முடித்திருக்கிறோம். தொடர்ந்து நம் கண்கள் எப்படி இருக்கிறது, எப்போது ஒரு மனிதனுடைய கண்கள் தெளிவடையும் என்பதையெல்லாம் வருகிற வாரத்தில் நாம் பார்ப்போம். ஏலியின் கண்களைப் போல, யாக்கோபின் கண்களைப் போல நம்முடைய கண்கள் இல்லாமல், யோபின் கண்களைப் போல என் கண்களை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தலை வணங்குவோமா? ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். ஏலி ஆண்டவரே, உம்மை விட தன் பிள்ளைகளை மதித்தது நிமித்தம் குட்டி சாமுவேலோடு கூட நீர் பேசக்கூடிய நிலையில் அவருடைய கண்கள், அவருடைய ஆவிக்குரிய கண்கள் இருளடைந்து இருந்தது. யாக்கோபு பட்சபாத்தோடு தன் பிள்ளைகளை நடத்தின நிமித்தமாக பல சத்துருக்களையும், பல சோதனைகளையும், பல துயரங்களையும், பல வேதனைகளையும் அவன் கடந்து சென்றான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். யோபு கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ண அவன் தேவனை தன் தஞ்சமாக கொண்டபடினாலே எத்தனை போராட்டம் வந்த போதும் அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று சொல்லி ஆண்டவரை அறிக்கையிட்டது போல எங்கள் கண்கள் ஆண்டவரே யோபுவை போல என்னுடைய கண்களும் உம்முடைய திருச்சித்தத்தை, நீர் ஒரு நாள் வருவீர், நீர் ஒரு நாள் வந்து எங்களை ஆண்டவரே மணவாட்டியாக எங்களை ஏற்றுக்கொள்வீர் என்கிற அந்த பார்வையோடு கூட, அந்த எதிர்பார்ப்போடு கூட எங்கள் வாழ்க்கையை நடத்த எங்கள் எல்லாருக்கும் நீர் கிருபை செய்யும். இந்த நாளில் வந்திருக்க எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை பாக்கியமாய் தந்து நடத்துவீராக. நீர் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காய் நன்றி சொல்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.